குறுவை சாகுபடி இல்லாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் வறுமையில் வாடுகின்றனர். எனவே விவசாயிகள் அனைவருக்கும் ஏக்கர் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 15,000 விவசாய தொழிலாளர்கள் வேலையின்றி தவிக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கு குடும்பத்துக்கு 10,000 நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். இக்கோரிக்கையை வலியுறுத்தி நாளைய தினம் நாகப்பட்டினத்தில் எங்களுடைய கட்சியின் தலைமையில் விவசாயிகள் சங்கம் போராட்டம் நடைபெறுகிறது. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வறட்சி குறிப்பிட்டு விவசாயிகளுக்கு உடனடியாக நிதிகள் வழங்கப்பட வேண்டும் ஏக்கருக்கு என்று குறிப்பிட்டார்கள். நாளை போராட்டம் நடத்துவதாக கூட சொன்னார்கள். இங்கே இருக்கின்ற மாமன்ற உறுப்பினர் அத்தனை பேருக்கும் தெரியும், செப்டம்பர் மாதத்தில் தான் இந்த சர்வே செய்யப்படும். செப்டம்பர் மாதம் இறுதியில் தான் இந்த நிலைகளை வறட்சி எவ்வளவு இருக்கிறது, பயிருடைய தன்மை எவ்வளவு இருக்கிறது, நிலத்தின் தன்மை எப்படி இருக்கிறது, மண்ணின் தன்மை எல்லாம் ஆய்ந்து அதற்காக ஒரு குழு உருவாக்கப்பட்டதற்கு பிறகு எப்படி அவர்களுக்கு அந்த நிதிகளை வழங்கலாம் என்பதைத்தான் முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாங்கள் எடுத்துச் சொல்வோம். ஆகவே அருள் கூர்ந்து நாளை போராட்டம் என்பதை விட்டு மக்கள் பணியாற்றுவதற்கு நீங்கள் உதவி புரியுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.